எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் யார் அப்படின்னா, என்னுடைய காலேஜில் என் கூடவே படிச்சுட்டு 10 அரியர் என்னோட சேர்ந்து, எங்கள் அம்மாவுக்கே தெரியாது நான் காலேஜில் 10 அரியர் வச்சேன், எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஒன்றா என் கூடவே இருந்து என் கூடயே படித்து ஒரு 10 அரியர் வச்சுட்டு கொரோனாவில் பாஸ் ஆகி வெளியில் வந்து எனக்காக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இப்போ எங்கள் அண்ணன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கூட ஒன்றா இருந்தோம். அவர் பேர் விக்னேஷ். அவருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. அடுத்தது என்னோடய தம்பி. என் தம்பி வந்து டிப்ளமோ படிச்சிருந்தான். படித்த உடனே நீ எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாள் வேணாலும் படி, நீ படிக்கிற வரைக்கும் வீட்டை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக உசுரை கொடுத்து வேலை செஞ்சு வீட்டை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என் தம்பிக்கு. அடுத்தது நான் படிக்கிறேன். ஒரு குயின் எலிசபெத் அவங்க பையனை எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் என்னை வளர்த்து, என் தம்பியை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோடய அம்மா, அவங்கள இந்த மேடையை தவிர வேறு எங்கேயும் பெருசாக பெருமைப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரில. ரொம்ப நன்றிம்மா. அடுத்தது நம்ம அகாடமியோட டெஸ்ட் பேட்ச், அது பற்றி சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே சொன்னாங்க, நானும் கடந்து போக முடியாது. டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா நான் இந்த இடத்துல நிற்பேனா அப்படிங்கிறது ஒரு கனவு தான். சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு நாளும் அந்தந்த ஒரு குறிப்பிட்ட சிலபஸை முடித்து, அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த சிலபஸை நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டம்தான் தனியாக படிச்சிருந்தா. மற்றபடி அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. என்னுடைய சக தோழர்கள், என் கூட படித்தப்ப எனக்காக என்னை அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்த என்னுடைய சக தோழர்கள், வரக்கூடிய குரூப் 4ல் அவங்களும் படித்து அச்சீவர்ஸ் மீட் அட்டன் பண்ணணும். நான் அதை அவங்களுக்கு வந்து பார்த்து அவங்களோட என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய அடுத்த கட்ட ஆசை. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் அதுக்காண்டி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் படிப்பான்னு தெரியும் எனக்கு. இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலையால் என் பையன் படிக்க வேணான்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் என் சின்ன பையன்தான், அண்ணன் படித்தா மட்டும்தான் அண்ணன் படிப்பாம்மா, அண்ணன் வேலை கண்டிப்பாக வாங்குவாம்மா, நீ அண்ணனை வேலைக்கு போக சொல்லுமான்னு என் சின்ன பையன் தான் உற்சாகப்படுத்தினதே என் பெரிய பையனை. இப்போ 3 வருஷமாக என் பையன் சுரேஷ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணமே என் சின்ன பையனை, அவன் எங்கள் பெரிய பையனோட ஃப்ரெண்டும் தான். என்ன, என் சின்ன பையன் இல்லைன்னா என் குடும்பத்தை நான் காப்பாற்றிருக்கவே முடியாது. என் சின்ன பையன் தான் எனக்கு எல்லாமே. என் பெரிய பையன் இந்த இடத்துல நிற்கிறான்னா அதுக்கு காரணமே என் சின்ன பையன் தான். வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.